சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆவணி அமாவாசையோட சிறப்புகள் பார்க்க போறோம், வழிபடும் முறையை பார்க்க போறோம். நேரம் 4 டைம் எல்லாம் நம்ம ஒரு ஷார்ட்ஸா போட்டுட்டோம். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு சௌரியமா இருக்கிறதுக்காக தான் நம்ம அப்படி ஷார்ட்ஸா போட்டுறது. நம்ம ஆவணி அமாவாசை திங்கக்கிழமை வருது. திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள். நம்ம எப்பவுமே முன்னோர்கள் வழிபாடு முடிஞ்சதையும் சிவபெருமான வழிபடுறது சிறப்பா இருக்கும். நம்ம அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் காலங்காலமா. நம்ம முன்னோர்களை திதி கொடுக்கறதுனால ராமேஸ்வரம், காசி இது மாதிரி எங்க போனோம்னாலும் சிவன் கோயில்ல போய் கொடுக்குறோம். கடல், ஆறு இருக்கிற இடத்துல பார்த்து நம்ம கொடுக்குறோம். அப்ப திதி முன்னோர்களை கொடுத்த பிறகு சூரிய பகவானுக்கு தண்ணீர் விடணும். கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும். அமாவாசைய சோமவதி அமாவாசை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதே மார்வாடி சமூகத்துல இந்த அமாவாசைய பாத அமாவாசை அல்லது பதி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைக்கிறாங்க. அமாவாசைனாவே நம்ம முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் முன்னோர்களுக்கு உகந்த கிரகமான நம்ம சூரிய பகவானை வழிபாடுக்குரிய நாளாகவும் இருக்கு. நம்ம வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வருடத்துல 96 தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுல நம்ம தமிழ் வருடப்பிறப்பு, சூரிய கிரகணம், அமாவாசை, மகாலய அமாவாசை, இப்படி 96 தர்ப்பணங்களை ஒருவர் செய்தா அவ்வளவு சிறப்பா இருக்கும். அவங்க குடும்பமும் வாழையடி வாழையா வாழும், உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி அமாவாசை சிறப்பு என்னன்னா, சூரியன் சிம்ம ராசியில பிரவேசிக்கும் மாதம் தான் ஆவணி மாதம் அப்படின்னு வேத சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்குது. நாம இந்த மாதத்துல சிங்க மாதம் அப்படின்னு அழைப்போம்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆவணி மாதத்துல தான் ஆவணி திருவோணம், ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி, இப்படி எல்லா விதமான தெய்வீக சிறப்புமிக்க மாசமா இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் வர அமாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டோம்னா நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, குடும்பத்துல தரித்திர நிலை நீங்கி செல்வம் உயரும் அப்படிம்பாங்க. நம்ம வீட்டுல யாராச்சும் திருமணம் ஆகாத காலதாமதம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா பணம் விரைய செலவு வேஸ்டா செலவாயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த செலவு ஆகிறது குறையும் அப்படிம்பாங்க. குடும்பத்தில் யாராச்சும் வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தா அது வெற்றிகரமா நடக்கும் அப்படிம்பாங்க. அதனால நம்ம எடுத்த காரியம் எல்லாத்துலயும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிம்பாங்க. இந்த ஆவணி மாசத்தோட அமாவாசையோட திதி தர்ப்பணம் கொடுக்கறதுனால இதுதான் சிறப்பு. காலையில முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு தான் நம்ம பூஜை ரூம்ல சாமி கும்பிடணும். அதுக்கு முன்னாடி நீங்க பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நீங்க திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு காகத்துக்கு சாதத்துல தயிர், கருப்பு எள்ளு கலந்து வச்சு படைச்சிட்டு தான் நீங்க அடுத்த வேலை பார்க்கணும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தானம் கொடுங்க. ஒரு 5 பேத்துக்குனாச்சும் சாப்பாடு கொடுங்க. அதுவும் எல்லாம் வயிறு நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு இல்லை. யாரு முடியாத இருக்காங்களோ அவங்களால சாப்பிட முடியாது, வாங்க முடியாதுங்கிறவங்களை பார்த்து கொடுத்தா ரொம்ப சிறப்பு. திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு குலதெய்வ வழிபாடு பண்றதும் ரொம்ப முக்கியம். ரெகுலரா நீங்க எப்போதுமே திதி தர்ப்பணம் பண்ணிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குடும்பத்துக்கு நல்லதா இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஆவணி அமாவாசையோட சிறப்புகளை பார்த்தோம். எல்லாரும் முன்னோர்களை வழிபட்டு எல்லா நலனும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.